கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நான் இதை பயன்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்கும். ரெண்டு மனிதர்கள் வீடு கட்டுறாங்க. ஒருத்தன் மணல் மீது கட்டுகிறான், இன்னொருத்தன் மலையின் மீது கட்டுகிறான். எல்லாம் சொல்லுங்க, மணல் மீது மலையின் மீது. ஆமென். கற்பாறையாகிய கண்மலையின் மீது ஒருத்தன் என்ன பண்றான், வீடு கட்டுறான். மணல்ல கட்டுறது ரொம்ப ஈஸி, ஆனா நிக்காது, அது விற்காது. இதுல கட்டுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா கட்டிட்டீங்கன்னா என்னன்னைக்கும் நிற்கும். எவ்வளோ அழகா வாழ்க்கையை அவர் சொல்லி தர்றாரு பாருங்க. ஆமென். செய்யற மாதிரி செய்யாதீங்க, பண்ற மாதிரி பண்ணாதீங்க. நிஜமா கத்துக்கோங்க, நிஜமா செய்யுங்க, நிஜமா ட்ரூவா அதை பில்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு டே வரும், எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நாளானது விளங்க பண்ணும். சொல்லுங்க, நாளானது விளங்க பண்ணும். ஆமென். உங்க எதிர்காலத்தை, வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள், உங்க எதிர்காலத்தை கட்டும் அற்புதமான நேரங்களை, வாய்ப்புகளை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்க அதை பயன்படுத்தாம நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அவங்கள ஏமாத்தல, நாளானது அதை விளங்க பண்ணும். என் அப்பா அம்மா பார்க்குறாங்க, பார்க்கல, யாரும் கேட்குறாங்க, கேட்கல, கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நான் இதை பயன்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்கும், எல்லாமே உண்டாக ஆரம்பிக்கும், எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுது, இந்த பார்வைக்கு வேலை செய்யறத விட்டுன்றாரு ஆண்டவர். பார்வைக்குன்னா என்ன? சும்மா இந்த ஆட்கள் யாராவது பார்த்தா அதெல்லாம் விட்டுறாரு. சோப்பு போடுறது எல்லாம் வேண்டாம் மகனே, ரியலா பண்ணு, உன்னை நான் உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ற. ஆமென். நீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் பஞ்சம். சும்மா அப்படியே கம்பு சுத்திட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ மாஸ்டர் பில்டரா இருக்கணும், நீ கட்டுகிறவனா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பங்களை, வாழ்வை, உங்களை சுற்றிலும் இடிந்து கிடக்கும் எதையோ ஒன்றை கட்ட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென்.